மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ் பத்திரிகைக்கு பேட்டி தந்திருக்கிறார். அந்த தமிழ் பத்திரிகைக்கு தந்த பேட்டியில அவர் என்ன பேசியிருக்கிறார்னா, ஒன்று, தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அமைக்கும். இரண்டாவது என்ன சொல்லி இருக்கிறார்னா, என்டிஏ அமைக்கிற ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கிற கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொல்லி இருக்கிறார். மூணாவது விஷயமா என்ன சொல்லி இருக்கிறார்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கத்துக்கு தலைமை வகிக்கும் என்று பேசியிருக்கிறார். நாலாவதா என்ன சொல்லி இருக்கிறார்னா, அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக பொறுப்பு ஏற்றுக் கொள்வார் என்று பேசியிருக்கிறார். ஆக என்டிஏ ஆட்சி அமைக்கும் என்று பேசியிருக்கிற உள்துறை அமைச்சர், என்டிஏ அமைக்கிற ஆட்சியில பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கிற கூட்டணி அரசாங்கம் அமையும் என்று பேசியிருக்கிற உள்துறை அமைச்சர் அவர்கள், அதிமுகவின் தலைமையில் அந்த ஆட்சி அமையும் என்று பேசியிருக்கிற உள்துறை அமைச்சர் அவர்கள், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய பெயரை லாவகமாக மறந்து அவர் கடந்து சென்று என்ன பேசியிருக்கிறார்னா, அதிமுகவிலிருந்து ஒருவர் நாடாளுகிற முதலமைச்சராக வருவார் என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறார். அப்படின்னா ஒரு கேள்வி எழுகிறது. என்ன கேள்வின்னா, முதலமைச்சராக வருகிற அதிமுகவை சார்ந்தவர் யார்? புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய பெயரை சொல்லுவதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு மனமில்லாமல் வந்த காரணம் என்ன? இது போன்ற கேள்விகள் இன்றைக்கு எழுகிறது.